நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், என்ன பண்ற? கிளாஸ் தொடச்சிட்டு இருக்கேன். ஓ, இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சு பாட்டி கிட்ட நல்ல பேர் எடுத்து அந்த பெட்டியை நீ வாங்கணும்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லக்கா. ஏய், பேசாத. உன் எண்ணமும் அத்தையோட எண்ணமும் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத பாரு, இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். என்ன கேட்காம எந்த வேலையும் இந்த வீட்ல நீ பண்ணக்கூடாது. சொல்றது புரியுதா? அக்கா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. வேலை செய்யலன்னா அத்தை திட்டுவாங்க. நம்ம வேலையை பார்ப்போம். பிரியா. பாட்டி கூப்பிட்டீங்களா? பாட்டி என்ன வேணும் பாட்டி? எந்த வேலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்றேன். எனக்கு மசாலா மோர் குடிக்கணும் போல இருக்கு. போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரியா? மசாலா மோரா? ஏமா, செய்ய தெரியாதா? தெரியும் பாட்டி, நல்லா தெரியும். அப்ப செஞ்சு எடுத்துட்டு வரியா? நீங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, நான் கொண்டு வரேன். சரி. பாத்து பாத்து பாட்டி. மசாலா மோரா? அக்கா, பாட்டி எது கூப்பிட்டாங்களே? எது கூப்பிட்டாங்க? என் உயிரை எடுக்க கூப்பிட்டாங்க. அக்கா கொஞ்ச நாளாவே ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க? என்னன்னு தெரியலையே. பாட்டி வேற மசாலா மோர் செய்ய சொல்லிட்டாங்களே, இப்போ என்ன பண்றது? நாம தெரியாதுன்னு சொன்னா சீதா மோர் செஞ்சு அவ நல்ல பேர் எடுத்துருவா. அப்புறம் பெட்டியில இருக்கிற எல்லா நகையும் சீதாவுக்கே போய் சேர்ந்துரும். அதுக்கு நாம வழி விட்டுறக்கூடாது. என்ன ஆனாலும் மசாலா மோர் செஞ்சு கொடுத்து நானே நல்ல பேர் வாங்கிப்பேன். எனக்கு என்ன செய்ய தெரியாதா? நான் நல்லாவே செஞ்சிருவேன். இத மட்டும் பாட்டி குடிச்சாங்க, அந்த பெட்டியில இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்டே கொடுத்துருவாங்க. இதுக்கு தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கியா?
அடுத்து என்ன பண்றது? எதையாவது பண்ணுவோம். ஏதேதோ பண்ணி அம்மாவை அசத்தலான்னு நினைக்கிறா. என்ன பண்ண போறாளோ தெரியல. சீதா நில்லு. சமையல் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? அத்தை இன்னைக்கு பிரியாக்கா செய்றேன்னு சொல்லிருக்காங்க. யாரு சொல்ற? பிரியாவையா? ஐயோ, அவ என்ன லட்சணத்துல பண்ணிருக்கான்னு நான் தான் பாத்துட்டு வரேனே. அவளோட நினைப்பெல்லாம் எங்க அம்மா கொண்டு வந்திருக்காங்களே பெட்டி, அது மேலதான் இருக்கு. போ, நீயே போய் பண்ணு. அத்தை என்ன சீதா? இல்ல, பாட்டி போன உடனே நானும் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அதனால பிரியாக்காவே பாட்டி கிட்ட நல்ல பேர் வாங்கி அந்த பெட்டில இருக்கிறது எடுத்துக்கிட்டோம். சீதா, வேணாம்மா. இந்த வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதம்மா. இல்ல அத்தை, இது அவரோட ஆசை. அந்த ஆசைக்கு நான் எப்பவுமே இடைஞ்சலா இருக்க மாட்டேன். எனக்கு என்னமோ நல்லா செஞ்சிருக்கேன்னு தான் தோணுது. இதை மட்டும் பாட்டி குடிச்சாங்கன்னா அந்த பெட்டியில இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி, நீங்க கேட்டீங்களே மசாலா மோர், நானே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. அப்படியா? ஆ. என்னாச்சு பாட்டி? மோர் கெட்டு போயிருக்கு. மோர் கெட்டு போச்சா? மோர் கலக்கும் போது தயிர் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டியா? மன்னிச்சிருங்க பாட்டி, நான் கவனிக்கல. பாட்டி, வேற தயிர் இருக்கு, நான் அதுல மோர் செஞ்சு எடுத்துட்டு வரட்டா? வேணாமா, எனக்கு மோர் குடிக்கிற ஆசையே போயிடுச்சு. இந்த கிழவிக்கு மோரே பிடிக்கலன்னா என்ன எப்படி பிடிக்க போகுது? பாட்டி, என்ன? இந்த விஷயத்த சித்ராத்த கிட்ட சொல்லாதீங்க, என்ன திட்டுவாங்க. எது, இந்த கன்றாவி பத்தியா? சொல்ல மாட்டேன், நீ போ. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு மோர் கூட கலக்க தெரியல. பாட்டிக்கு பிடிச்சத செஞ்சு கொடுத்து அசத்தலான்னு மோர் கொண்டு போனா மோர் நல்லா இல்ல, குடிக்க மாட்டேன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஒருவேளை பாட்டி அந்த பெட்டியில இருக்கிற நகைய எனக்கு கொடுக்காம விட்டுருமோ?
ஐயோ இப்ப என்ன பண்றது? பிரியா, என்னம்மா கையில? மசாலா முறத்தை பாட்டி குடுக்கலான்னு போனேன். ஆனா அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் எடுத்துட்டு போறேன். சரி, அந்த முறை என்கிட்ட கொடு. அத்த, நான் உங்களுக்கு வேற எடுத்துட்டு வரேன். இத கொண்டு போய் வச்சிடுறேன். இல்ல, இந்த முறை தான் எனக்கு வேணும். கொடு. பிரியா, இந்த முறை கெட்டு போயிருக்குமா? ஐயோ என்னத்த சொல்றீங்க? ஆமாம்மா, மோர் கெட்டு போயிருக்கு. வேற தயிர் எடுத்து நல்லா இருக்கான்னு பார்த்து மோர் பண்ணி பாட்டி கொடு. என்ன? இந்த சரிங்க அத்த. பிரியா, எது செஞ்சாலும் கவனமா பார்த்து செய்யணும். என்ன? ம். சொல்லு பிரியா, அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு பாத்துட்டியா? அத விடுமா. இங்க பாட்டி கிட்ட அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சம். ஏன், என்னாச்சு? இன்னைக்கு பாட்டி மோர் செய்ய சொன்னாங்க. நானும் செஞ்சு கொண்டு போய் கொடுத்தேன். கடைசியில பார்த்தா கெட்டு போன தயிர் எடுத்து மோர் கலக்கியிருக்கேன். என்னம்மா? பாட்டி குடிச்சு பார்த்துட்டு உன்னால மோர் குடிக்கிற விருப்பமே போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஐயோ, இத பாருமா, நீ கொண்டு போய் குடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிச்சு பாத்துருக்கலாம்ல. மறந்துட்டம்மா. சரி, நான் கேட்ட விஷயம் என்னாச்சு? பெட்டியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இல்லம்மா, இன்னும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அந்த மாதிரி செய். என்ன ஐடியாமா? வயசானவங்க மத்தியான நேரத்துல நல்லா தூங்குவாங்க. அந்த நேரத்துல அந்த கிழவி ரூமுக்கு போய் அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு அப்படியே ஓபன் பண்ணி பாரு. சரிம்மா, நான் அப்படியே பண்றேன். ஆ, சரி, பார்த்து கவனமா செய். என்ன? ம். ஐயோ, ஒரு வேலையை சொன்னா அதை ஒழுங்கா செய்ய தெரியல. இவளை நம்பி நான் என்ன செய்யறதோ? கடவுளே, என்னையும் என் பொண்ணையும் மட்டும் காப்பாத்தணும். இவ ஒருத்தி என்ன செய்யறாளோ? பாட்டி, வாமா சீதா, உட்காரு. பரவாயில்ல பாட்டி. கால் வலிக்குதுன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்கு? அது அப்படியே தான் இருக்கு. நான் வேணா கொஞ்ச நேரம் கால் பிடிச்சு விடுட்டா? காலையில இருந்து நீ வேலை செஞ்சிட்டு இருப்ப, வேண்டாம். பரவாயில்ல பாட்டி, இப்பதான் எனக்கு எந்த வேலையும் இல்லைல்ல, நான் கால் பிடிச்சு விடுறேன். ஐயோ, இவ உட்கார்ந்துருக்காளே. எப்படி இவளை இங்கிருந்து வெளியே அனுப்புறது? எப்படியாவது அனுப்பி ஆகணும். பாட்டி, ஜூஸ் குடிக்கிறீங்களா? உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடிப்பீங்க. சீதா, போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. என்ன அப்படி பாக்குற? நீ இந்த வீட்டோட மருமக. பாட்டிக்கு சேவை செய்யறது நம்மளோட கடமை. போ, போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. பாட்டி,
சீதா ஜூஸ் கொண்டு வர வரைக்கும் நான் உங்களுக்கு கால் பிடிச்சு விடுறேன். ம்? பாட்டி, நான் இந்த வீட்டுக்கு தகுந்த மருமகன்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? நீ சீதா 2 பேருமே இந்த வீட்டுக்கு தகுந்த மருமகளுங்க தான். ஐயோ ஐயோ, சாரி சாரி பாட்டி, தெரியாம சாரி. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? இல்லக்கா, பாட்டிக்கு ஜூஸ் கொண்டு வர சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். ஆனா பாட்டி இப்ப தூங்கிட்டு இருக்காங்க. நீ ஜூஸ் நல்லா சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாத. போ போ போ. சீதா ஜூஸ் கொண்டு வந்தியாமா? பெட்டியை திறக்க ட்ரை பண்ணத பாத்திருப்பாங்களா? அப்போ பார்க்கல. பாட்டி, நீங்க இன்னும் தூங்கலையா? லேசா கண்ணை மூடினேன். நீங்க 2 பேரும் பேசுற சத்தம் கேட்டது, எந்திரிச்சிட்டேன். இந்தாங்க பாட்டி, ஜூஸ் குடிங்க. ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமா? சரிங்க பாட்டி, கொடுங்க. பாட்டி கொடுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். அப்பா படுத்துக்கங்க பாட்டி.
இந்த கிழவி அந்த பெட்டியில என்ன கொண்டு வந்திருக்கோம்? என்ன ஏதுன்னு தெரியாமலே இப்படி புலம்ப விட்டாளே. எப்படி அந்த பெட்டியை எடுக்கிறது? அந்த பெட்டியோட பூட்டை உடைச்சு யாருக்கும் தெரியாம எடுத்துருவோமா? இல்ல அந்த பெட்டியவே மொத்தமா தூக்கிட்டு போய் பூட்டை உடைச்சு எல்லாத்தையுமே எடுத்துருவோமா? இல்ல அந்த பெட்டியை நாம எடுத்துட்டு காணாம போயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடலாமா? இல்ல அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாமா? என்ன வேணாலும் பண்ணலாம். மொத்தத்துல அந்த பெட்டி எனக்கு வேணும். அந்த பெட்டிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இதுதான் சரியான நேரம். இப்போ பெட்டியை தூக்கிட வேண்டியதுதான். யாரு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேக்குறேன்ல.